உருளைக்கிழங்குல ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஸ்க்ராப் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இல்லாட்டி அது கலர் சேஞ்ச் ஆயிரும். தண்ணிக்குள்ளே போட்டு அதை திரும்ப என்ன செய்கிறோன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கையும் அதை நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கருவேப்பிலை கொத்து. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு எப்பயும் தாளிக்கிறத விட கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அந்த சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பூண்டு போடுங்க. வெங்காயமெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு வதங்கி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் அதில் போடணும். நல்லா இதை வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல ஒன்று போல் அந்த உப்பு பரவி வரும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த பாத்திரத்திலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தண்ணி எதுவும் விடாமல் நல்லா பார்த்து பிழிஞ்சு போட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கலந்துக்கலாம். கலந்து திரும்ப இதை இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறந்தீங்க அப்படின்னா அது நல்லா வெந்துடும். ஸ்க்ராப் பண்ணி போட்டிருக்கிறதுனால சின்ன சின்ன துண்டுங்கிறதுனால சீக்கிரமே அது வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடும். கலந்து வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வடிக்கிற சாதம் வடித்து வச்சுருக்கிறது அதிலேருந்து எடுத்து ஒரு 2 அல்லது 2.5 கரண்டி, இப்போ நான் ஒரு 2 கரண்டி போட்டு கிண்டி பார்த்துக்கிட்டு அது பத்தலைன்னா திரும்ப போடலாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த 2 கரண்டி அரிசி சாதத்தை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ மசாலா அல்லது இந்த உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சாதம் அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கரண்டி சாதத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு வெரைட்டி ரைஸில் இன்னொன்று. அப்படி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ரைஸ் செய்யலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி வெரைட்டி ரைஸ் செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் எக்கு கிரேவி அல்லது துவையல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.